கன்னி மூலையில் போர்ட்டிகோ அமைக்கலாமா? நிறைய அன்பர்கள் இது கேட்குறாங்க. ஸோ அதற்குண்டான வீடியோ தாங்க இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தெற்கு செவ்வாய்ங்கிறதுக்கு உண்டான ஆதிக்கத்திற்கு உண்டானது. செவ்வாய்ங்கிறது முருகப்பெருமான் உயரமாக இருக்கணும், மலை மேலே இருப்பார். அப்போது இந்த பகுதி பள்ளமாக இருக்கக்கூடாதுங்கிறது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா எது? இந்த பில்டிங்கில் இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு பள்ளம் இருக்கக்கூடாது. அப்போ தெற்கு பக்கம் ஓடையெல்லாம் போகக்கூடாதுங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அப்போ சவுத் ஈஸ்ட்டுங்கிறது அக்னி மூலை, இது சவுத் வெஸ்ட்டுங்கிறது கன்னி மூலை. அப்போ கன்னி மூலையில் போர்ட்டிக்கோன்னாக்கா அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல போர்ட்டிக்கோ அமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு ஓகே, இது போர்ட்டிக்கோ அமைச்சிட்டீங்க. அப்போ இதை வந்து என்ன செஞ்சிடறீங்க? அழகாக இதை வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சிட்டீங்க, இது டைனிங் அமைச்சிட்டீங்க, போர்ட்டிக்கோ அமைச்சிட்டீங்க, வாசல் இங்கே அமைச்சிட்டீங்க. வேலை தவறு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தெற்க பார்த்த வீட்டிற்கு, சவுத் ஃபேசிங் ஹவுஸுக்கு கன்னி மூலையில் பெட்ரூம் இருக்க வேண்டும். தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூலையில் பெட்ரூம் இருக்கணும், பூஜை அறை இருக்கணும். போர்ட்டிகோ அக்னி மூலையில் தான் இருக்கணும். தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை தலைவாசலும் வண்டி வாகனங்கள், புது வண்டி வாகனங்கள் நிறுத்துவதற்குண்டானது அக்னி தான் சிறப்பு. கன்னி மூலையில் கண்டிப்பாக போர்ட்டிகோ இருக்கக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.